பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவாரா? எவ்வளோ அருமையான தேவன் பாரு. எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுற தேவன், என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன், என் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். ஆண்டவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். அவருடைய பிள்ளைங்கன்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். நமக்கு உள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். நமக்கு வெளியே இல்லை, நமக்கு உள்ள, என் இருதயத்துக்குள்ள இயேசு என் உள்ளே இருக்கிறார். என் இருதயத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார். இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுறத அவர் அவ்வளவா விரும்புகிறார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுறது மட்டும் இல்லை, அவர்களுக்குள்ளே உலாவுவேன். நான் அவர்களுக்குள்ளே உலாவுவேன். அதுக்காக ஸ்தோத்திரம். நான் அவர்களுக்குள்ளே உலாவி, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்குள்ள ஆண்டவர் உலாவுவார். ஆமென். உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். கர்த்தர் அப்படியே உலாவி வருவார். ஏதேன் தோட்டத்தில் உலாவினார் இல்லை, அந்த மாதிரி. சாலமோன் மண்டபத்தில் உலாவினார்ல, அந்த மாதிரி. ஆண்டவர் சாலமோனுடைய ஆலயத்தில் மகிமையாக உலாவி வந்தார்ல, அந்த மாதிரி. ஏசாயாவினுடைய தரிசனத்தில் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அப்படியானால் அங்கே தேவன் இருந்ததினால் தானே அவருடைய வஸ்திர தொங்கல் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தில் தேவன் இருந்தார். அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவள் தேவனாக இருப்பேன். கர்த்தர் நம் தேவனாக இருப்பார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அப்பா நீர் என் தேவன், நீர் என் தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் என் தேவனாக இருக்கிறபடியினால் நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். நீர்தானப்பா என்னுடைய தேவன். என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், என் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், என் இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கொண்டிருங்கள். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் தேவனாக இருப்பேன். நம்முடைய தேவன் இவர்தான். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் இவர்தான். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய ஜனங்கள். அவர் நம் தேவன், நாம் அவருடைய மக்கள். ஆமென். என் தேவன், நான் அவருடைய மகன், அவருடைய ஜனம். அவர் என் தேவன், நாங்கள் அவருடைய மக்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் என் தேவன், நாங்கள் அவருடைய மக்கள். அவர் என் தேவன், நாங்கள் அவருடைய மக்கள். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்படி இருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நான் ஒரு ஆலயம், நீங்கள் ஒரு ஆலயம், நம்ம எல்லாரும் ஒரு ஆலயம், கர்த்தருடைய ஆலயம். நம்மளை பார்க்குறவங்க எப்படி பார்க்கணும்? இது தெய்வ ஆலயங்க, இது தேவாலயம் மாதிரி. இந்த மனுஷன் பரிசுத்தமாக இருக்கிறாரு, பிரகாசமாக இருக்கிறாரு. தேவாலயம் மாதிரி இந்த மனுஷன் அப்படியே ஜொலிக்கிறாரு. தேவாலயம் மாதிரி இந்த மனுஷனுக்குள்ள தேவன் தங்கி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவர். எல்லாரும் நம்மளை எப்படி பார்க்கணும்? தேவ ஆலயமாக, தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாக. ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாலயத்துக்கு விக்கிரங்களுக்கு சம்பந்தம் இல்லையப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உலாவுகிறீரே, ஸ்தோத்திரம். எங்கள் தேவனாக இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். நம்மளே ஜனமாக இருக்கிறோமே, ஸ்தோத்திரம். நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோமே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளுமப்பா. சாட்சியாக நிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும். வசனம் கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுடைய ஆலயமாய் இருக்கட்டும், பிரகாசமாய், பரிசுத்தமாய், வெளிச்சமாய், ஆமேன், மகிமையாய் இருக்க கிருபை செய்தருளும்.
இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. ஆமேன்.